நீ சீமானை நிராகரிச்சுட்டு அவரும் மாற்று அரசியலை தான் முன்வைக்கிறார். அவரை எதற்காக நிராகரிச்சுட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து? ஓகே, நல்ல ஒரு கேள்விதான் இது. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே விஜய் அவர்கள் வராம இருந்தா 2 விஜயபாஸ்கர் மீதும் ஊழல் புகார்கள் இருக்கு. 2 பேரையும் தாவேக்கால இணைச்சிருக்கிறார். என்ன காரணம்? இங்க நீங்க யார் வேணா வரலாம், தவறே கிடையாது. ஊழல் பண்ண நபர்கள் கூட இங்க வரலாம், தவறு கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு டேஷும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு முதல்வருடைய மொழி நடையா? என்ன தப்பா பேசுறாரு? யாரையும் அவங்களுக்கு ஒரு டேஷ் இல்லைன்னா அந்த டேஷை எதை கொண்டு நிரப்பு கொள்வது? லிங்கேஷை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வேணும். திராவிட அரசுகள் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல மாற்றம் வேணும் நம்ம நினைக்கிற பட்சத்தில் தாவேக்காக்கு ஆதரவா உங்களுடைய மனநிலையை நீங்க மாத்திக்கிட்டீங்க. எந்த அடிப்படையில் அதற்கு மாற்றா நாம் தமிழர் சீமான் இல்லாமல் போனார்? எதனால நீ சீமானை நிராகரிச்சுட்டு அவரும் மாற்று அரசியலை தான் முன்வைக்கிறார். அவரை எதற்காக நிராகரிச்சுட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தீங்க? ஓகே, நல்ல ஒரு கேள்விதான் இது. சீமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே சொன்னா சீமானுக்கு நான் முதல்ல பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சீமான் அவர்களுக்காக நான் 2-3 காணொலிகள் போட்டிருந்தேன். அப்போ வந்து இந்த விஜயலட்சுமி கேஸ் ரொம்ப தீவிரமா போச்சு. அப்போ நான் வந்து காணொலி வெளியிட்டு இருந்தேன். இப்ப சீமான் எந்த இடத்துல மாற்றம், நாங்க விஜயை ஆதரிக்கிறேன், நாங்க சீமானை ஆதரிக்காம போனதுக்கான காரணம் என்னன்னா அவரோட நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, அன்னைக்கு நீங்களே விஜய் ஆதரிக்கிறீங்க, இன்னைக்கு விஜய் உங்க கூட வரலன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. தவறு கிடையாது. உங்க கூட வரலன்னு போது உங்களுக்கு அந்த கோபம் இருக்கும், கோபத்தை வெளிப்படுத்துறீங்க, பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு இங்க எதிரி யாரு அப்படின்னாக்கா திராவிட கட்சிகள் உங்களோட எதிரி. நீங்க விஜயோட கூட்டணி போக மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னது காரணம், எப்படி திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்ணா இருக்க முடியும்னு நீங்க கேட்டீங்க. நீங்க அப்ப திராவிடத்தோட ஒருபோதும் ஒண்ணு சேராது. நீங்க திராவிட கட்சியோட போய் சேர்ந்து முத்து இறந்ததுக்கு முதலமைச்சரை பாக்குறீங்க, தவறே கிடையாது, பாத்துக்கோங்க. அதுக்குள்ள நாங்க பேசுறதுக்கு 1000 விஷயங்கள் இருந்தாலும் நம்ம பொது வெளியில பேசும்போது அதை நம்ம பெருசா பேச முடியாது. பிரச்சனை இல்லை, நீங்க பேசிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனா இட்லி கடைக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கும் பராசக்திக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஏன் அதை பண்ணணும்னு நான் கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க ரெட் ஜெயின்ட்ன்றது ஒரு காலத்துல இது இவ்வளவு பேரை சுரண்டதுன்னு நீங்க சொல்றீங்க. அதே நீங்க என்ன பண்றீங்கன்னா எவனோ சம்பாதிக்கிறது என் தம்பி சம்பாதிச்சுட்டு போறான்றீங்க. அப்போ உங்க நிலைப்பாடு என்ன? ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க? அப்போ இவருக்கு எங்கேயோ ஏதோ தவறா இருக்கு, இவர் சரிப்பட்டு வரமாட்டாரு, நாங்க அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். இதுக்கப்புறம் அதை அவங்களே ஊதி பெருசாக்குறாங்க. எங்களோட கேள்வி என்னன்னா நிலைப்பாடு மாறட்டும். உங்களுக்கு மேபி சார் நான் ஒரே விஷயம், 1 வருஷம் வரைக்கும் என் சொந்தக்காரனோட சண்டை போட்டிருப்பேன். நாளைக்கு நான் அவன்கிட்ட பேசிட்டு இருப்பேன், ஏன்டா நீ அன்னைக்கு சண்டை போட்ட இன்னைக்கு ஏன்டா பேசணும் கேட்க முடியாது. அது சூழ்நிலை மாறி இருக்கலாம், நீ பேசலாம், தவறே கிடையாது. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, நீ யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணும்? யார் இங்க எதிரி? மக்களை சுரண்டது யாரு? திமுக. ஆனா நீ ஒரு மேடையிலையும் யாரை பேசுற? விஜயை பேசுற. விஜய்னா ஆட்சிக்கே வரலையப்பா, அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப யாரோட அஜெண்டாவா நீங்க செயல்படுறியா? இந்த ஒரு கோபம் மட்டும்தானே தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையில மைக்கு சின்னத்துக்கு நானும் என் மனைவியும் ஓட்டு போட்டிருக்கோம். நான் இந்த இடத்துல நான் சொல்றேன், நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே விஜய் அவர்கள் வராம இருந்தா இன்னைக்கு எப்படி அவரோட தம்பிகள் திறநிதி கொடுத்து தற்கொலைகளா இருக்காங்களோ நானும் அதே மாதிரி தற்கொலையா இருந்திருப்பேன்றத நிதர்சனமான உண்மை. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். தாவேக்கா அப்படிங்கிறது இந்த அதிமுக திமுகவினுடைய கலப்பு இல்லாம ஒரு பரிசுத்தமான கட்சியா நினைச்சுதானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. இதுல இவர்களுடைய கலப்பு, அதுவும் குட்கா ஊழல்ல சம்பந்தப்பட்ட விஜயபாஸ்கர் அவர்கள் உள்ள வரும்பொழுது மக்களுக்கு ஒரு யோசனை வராதா, ஒரு அதிருப்தி வராதா? ஏன்னா அவங்களை பியூர்னு நினைச்சு ஓட்டு போட்டோம், இந்த கரை அங்க சேர்ந்துருச்சேன்ற ஒரு வருத்தம் வருமா வராதா? கண்டிப்பா யதார்த்தமா வருமா வராதா? அதை எதற்கு தலைமை அனுமதிக்குது, விஜய் அனுமதிக்கிறார்? ஒரு விஷயம், இது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க யார் வேணா வரலாம், தவறே கிடையாது. ஊழல் பண்ண நபர்கள் கூட இங்க வரலாம், தவறு கிடையாது. ஆனா எங்க தலைமையிலான ஆட்சியில ஊழல் நடக்காது. அவரோட அந்த குட்கா வழக்கு இருக்கு இல்லையா, இதுல எதுலயுமே தாவேக்கா சம்பந்தப்பட்ட அந்த வழக்கை தள்ளுபடி பண்றதுக்கான எந்த வேலையும் தாவேக்கா செய்யாது. தனி பெரும்பான்மை இல்ல, இடைத்தேர்தல்ல தனி பெரும்பான்மையை மீட்டெடுக்க வேண்டிய நிர்பந்தமும் தேவையும் தாவேக்காவினுடைய தலைமைக்கு இருக்கு. எதுக்காக அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றோம், ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு எதுக்காக நாங்க சொல்றோம்? எங்களை நம்பி வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு. நாங்க சார் 234ல 200 ஜெயிச்சிருந்தா கூட அந்த எப்படி சொல்றது, தோத்த 200 வேட்பாளர்கள், அதாவது 200 பேர் எங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறவங்க தோத்துருக்காங்கல்ல, அவங்க எங்க கூட சேரணும்னாலும் தாராளமா சேர்ந்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. என்னவோ நம்ம இது பட் இதுக்காக அவர் மேல ஊழல் வழக்கு இருக்கு, அவர் மேல குற்றச்சாட்டு இருக்குன்னாக்கா அதை நாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டோம். மக்கள் எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லாத ஒரு கட்சி எங்களுக்கு வேணும்ன்றதுக்காக தானே தாவேக்காவை தேர்ந்தெடுத்தோம். சரி, நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா, இன்னைக்கு விஜயபாஸ்கர் வராரு, இங்க சேர்றாரு, இடைத்தேர்தல் வரும், ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ என்ன நடக்குதோ, இதுக்கப்புறம் தாவேக்காவில ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கட்டும், என்ன இதே மாதிரி இன்டர்வியூல கூப்பிடுங்க, நான் தாவேக்கா விட்டு விலகி வந்துறேன் நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, மகிழ்ச்சி. அந்த நேர்மை இருந்துதான் எங்களுக்கு போதும். தாவேக்காவினுடைய தலைவர் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கரூர்ல நடந்த கூட்டத்துல ஒரு மாதிரி பேசுறார். ஒரு முதல்வருக்கான தொனியில் அவர் பேசல, அவர் தன்னுடைய மொழியை மாத்திக்கணும். ஏன்னா
தமிழகத்தினுடைய முதல்வர் பேசுறார் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்க்குது. இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. அவங்களுக்கு ஒரு டேஷும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு முதல்வருடைய மொழி நடையா, மொழி ஆளுமையா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்கிற மாதிரி அவர் பேசினா ஏன் பேசினாருன்றீங்க, பேசலன்னா வாயை பேசதான் சொல்றேன். வாயை திறந்தா இப்படிதான் பேசுவாங்க. என்ன தப்பா பேசுறாரு? யாரையும் அவங்களுக்கு ஒரு டேஷ் இல்லைன்னா அந்த டேஷை எதை கொண்டு நிரப்பு கொள்வது? அது உங்க விருப்பம், நீங்க நிரூபிக்க. இல்ல சார், ஒரே விஷயம், முதல்வருடைய ஒரே ஒரு விஷயம். இல்ல அப்படி கிடையாது. முதல்வர்னா வந்து ஒரு ஸ்கிரிப்ட கொண்டு வந்து தூய தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு தூய தமிழ்ல பேச சொல்ல, நீங்க மக்கள் மொழியில பேசலாம். மக்கள் இப்படித்தான் கொச்சையா பேசுவாங்களா? ஒரு டேஷ் இல்ல உனக்கு அப்படிங்கிறது இல்ல. ஒரு வாத்தியாரை பார்த்து, ஒரு வாத்தியார் ஒரு மாணவனை பார்த்து உனக்கு ஏதாவது ஒரு டேஷ் இருக்காடான்னு கேட்டா தவறா இல்லையா? ஜெனரலா நம்ம எல்லா ஸ்கூல்லயுமே இருப்பாரு பிடி வாத்தியார். அவரும் ஒரு வாத்தியார் தான். அவருக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு ஒழுக்கம்னா அவர் என்னன்றதை அவர் கத்து கொடுப்பாரு. ஆனா அவர் பேசுற மொழி இருக்கு இல்லையா, நம்மளோட ரொம்ப இயல்பான மொழியில பேசுவார் அவர். என்னடா முடியாண்டா அப்படி இருக்கு அப்படின்னு பேசுவார் அவர். நம்ம கனெக்ட் ஆகும், ரொம்ப க்ளோஸ் ஆகும். நம்ம அவர்கிட்ட இருக்கிற எல்லா வாத்தியாரோட பிடி வாத்தியாரோட தான் எல்லாருமே ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. எனக்கு உண்மையிலேயே தளபதி அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா மக்களோட நான் மக்களாக பேசுறேன்ற மாதிரி இருக்கு தவிர சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் மக்கள் அப்படி பேசுறது சரின்னு சொல்றீங்களா? அப்படியான எங்களுக்கு அது தப்பா படலன்னும் போது எந்த இடத்துல உங்களுக்கு அது தப்பா படுதுன்னு தெரியல. எல்லாருக்குமே தப்பா படுது. இல்ல சார், கவர்ச்சின்றீங்களே, நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொன்னாரு. இதையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்க சார். கவர்ச்சிங்கிறீங்களே, நான் என்ன நிறுத்துறாரு இல்லையா, எதை கொண்டு நிரப்புவதுன்னு நீங்க சொல்லுங்களேன். எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்களேன். அது என்ன வார்த்தையை நம்ம போடலாம்? இல்ல நான் என்ன அப்படின்னா என்ன, அது நான் என்ன அப்படின்னாக்கா அடுத்த வார்த்தை அவர் வாயில இருந்து வந்துடக்கூடாது, இதோட நம்ம நிறுத்திக்கணும்னு எதிராளிகள் வந்து அந்த கவர்ச்சின்ற வார்த்தையை பேசக்கூடாதுன்றதுக்கான ஒரு இதுவாகத்தான் நாங்க பாக்குறோம் சார். ஏன் அப்படி கேப் விடணும்னு கேக்குறேன். அந்த கேப் விடுறது நீங்க கேப் விடணுன்றதுக்காக உங்களுக்கு அவர் கேப் விடுறாப்ல சார். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். இவ்வளவு நம்ம டீப்பா போக வேண்டிய அவசியம் கிடையாது. என் முதல்வர் இப்படி இருக்காரியா, என் மக்கள் இப்படிதான்டா இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்துவதுதான் ஒரு முதல்வருடைய பணி. கரெக்ட் சார். அவர் வந்து 60 நாள்ல 717 டாஸ்மாக் மூடி இருக்காரு. டாஸ்மாகினுடைய எண்ணிக்கையை மாத்திரம் குறைக்கல. மக்கள் விடியல் பயணம் என்று திமுகவினரால் செயல்படுத்தப்பட்ட மகளிர் இலவச பேருந்து இருக்கு இல்லையா, அதனுடைய எண்ணிக்கையும் குறைச்சிருக்காங்க. இந்த ரோஸ் கலர் பெயிண்ட் போட்டு பேருந்துகள் வரும்ல, அதனுடைய எண்ணிக்கை 1000 குறைச்சிருக்கு. தாவேகா பேருந்துகளை 2 வாரத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாரு சார். அவரு அதை பத்தி பேசவே இல்ல. 1000 பேருந்து சார், அது கடமை சார். அது இல்ல சார், கடமை பிரதர், அது கடமை. இன்னும் 1000 பேருந்துகளை கொடுக்கணும். தள்ளிக்கிட்டு போய் நம்ம பாத்துருக்கோம் சார். நம்ம சார் நிறைய பஸ் பழுது அடைஞ்சு கிடக்குது, படிக்கட்டு இல்லாம போயிட்டு இருக்குது. அந்த பஸ் எல்லாம் எடுத்தா சார் ஆகணும். 300 பஸ் இப்ப ஒரு பஸ். அதாவது சார், இப்ப ஒரே சார், என் ரூட்ல இருந்து நான் வேலைக்கு போற வழித்தடத்துல 5 பஸ் இருக்கு சார். நான் வச்சுக்கங்களேன், பெண்களுக்கு 5 பஸ் இருக்கு. அதுல 3 பஸ் சரியில்லை சார். அந்த 3 பஸ்ஸை உடனடியா எடுத்துட்டு இந்த 2 பஸ்ல மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லணுமா, இல்ல புதுசா ஒரு 4 பஸ் அறிமுகப்படுத்திட்டு 6 பஸ்ல போங்க, பழைய பஸ் எடுத்துக்கன்னு சொல்லணுமா? இங்க முன்னேற்றம் மாற்றம் நம்ம பாக்குறது, பேருந்து போக முடியாத இடத்துக்கு பேருந்து கொடுத்தது ஒரு முன்னேற்றமாக நம்ம பாக்குறோம். இந்த பேருந்துகளை எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாம, போகாத கிராமங்களுக்கு கூட பேருந்துகள் போவதற்கு வழி செஞ்சது யாரு சார்? நம்ம முதலமைச்சர் தான். 50 நாள்ல அதை செஞ்சிட முடியுதுல்ல சார்? முடியுது சார். அப்ப ஏன் சார் கூடுதலான பேருந்துகளை இயக்க வைக்க முடியாம இந்த எண்ணிக்கையை குறைக்கிறாங்க? கூடுதலான பேருந்துகளை இயக்கிறதுக்கு ஆல்ரெடி பழுதடைஞ்ச பேருந்துகளை எடுத்தா தானே சார் பண்ண முடியும். நீங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு உதாரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் உங்ககிட்ட முன்னாடி வைக்கிற. தேனியில 50 வருஷமா பஸ்ஸே போகாத கிராமத்துக்கு பஸ் போகுது. கோயம்புத்தூர்ல அண்ணா நகரோட நிக்குது ஒரு ஊர் இருக்கு, அதை தாண்டி பேருந்து போகலாம், அங்க பேருந்து போகுது. என் வீட்டுல ஒரு குழாவை மாத்தணும்னா அதுக்கு அந்த குழாவை கைட்டணும், தண்ணி போகுதுன்னு சொல்லிட்டு கேட்க கூடாது. அது திருப்பி ஒரு குழாவை பொறுத்துற வரைக்கும் டைம் கொடுக்கணும்னு சொல்றேன். இதுக்கு மேல நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்றது? புது பேருந்தை விட்டுட்டு பழைய பேருந்து எடுக்கிறது தான் யதார்த்தம். அதுதான் ஒரு அரசனுடைய சரியான திட்டமிடல். மக்கள் யாருமே இங்க பாதிக்கப்படாதப்போ எதுக்காக அது ஒரு பெரிய இஷ்யூவா நம்ம பேசிக்கணும்னு நான் கேட்கிறேன். மக்கள் பாதிக்கப்படலன்றீங்க. மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்கன்ற. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினாலும். ரொம்ப நாள் உங்களை சந்திக்கணும், பேசணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம். திங்க் தமிழா சார்பில் உங்களுடைய இந்த வருகைக்கு மனசுல இருந்து நன்றி சொல்றோம். தேவைப்படும் பொழுது, சாத்தியப்படும் பொழுது, இந்த அரசியல் சூழல் அனுமதிக்கும் போது மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திச்சு பேசுவோம். இந்த சந்திப்பு அடிக்கடி இருக்கணும், ஒரு ஆரோக்கியமான சந்திப்பா இருக்கணும். மகிழ்வோடையும் நன்றி உணர்வோடையும் நானும் ஒரு விஷயம் சொல்லிக்கணும். நான் சேனல் இன்டர்வியூக்கு போனா அந்த சேனல் இன்டர்வியூல ஒரு சார்பா தான் கேள்வி கேட்பாங்க. நான் சொல்ல வேண்டிய பதில் அவங்களே சொல்லிடுவாங்க. ஆங்கரா இருந்தா அவங்களே சொல்லிடுவாங்க. ஆனா உங்களோட கேள்விகள் ரொம்ப அருமையா இருந்துச்சு. எப்பவுமே இந்த மாதிரி கேள்விகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பதில வெளியில கொண்டு வரும். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நடுநிலையா நீங்க கேள்வி கேட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு. மகிழ்ச்சி. உங்களோட வருகைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சி.